எல்லாருமே பின் குறிப்பு சொல்லுவாங்க. நம்ம சின்னதா ஒரு முன் குறிப்பு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பயே பேசிடுறேன். கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. அதுக்கு மன்னிச்சிருங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் லென்த் ஆனதுனால தான். வேற எதுவும் இல்ல. அதே மாரி நம்ம எடிட்டருக்கு இன்னைக்கு பொறந்த நாள். அதனால தான் இன்னைக்கு அப்லோட் பண்றோம். அப்படியே கீழ கமெண்ட்ல விஷ் பண்றீங்க. தேங்க் யூ. 1001 அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். நாம ரொம்ப வளவலன்னு வளர்க்க வேணாம். இன்னைக்கு நம்ம டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளேயே போயிரலாம். இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் தாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய முகங்கள் இருக்குங்க. ஆக்டர், லிரிசிஸ்ட், ஃபிலிம் டைரக்டர், புரொடியூசர், ஸ்கிரீன் ரைட்டர், பிளேபேக் சிங்கர், கம்போசர், நரேட்டர்னு எக்கச்சக்கமா அவர பத்தி சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ வந்து நான் அசெண்டிங்ல சொல்லப் போறேன். அதாவது சின்னதுலேருந்து பெரியசு. ஏன்னா எது கம்மியா இருக்கிறோ அத முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ரோல் எல்லாம் வந்திருக்காரு. அதாவது டைரக்டரா வந்து நம்ம ஊருக்கு வந்து சென்னைக்கு வந்து இங்க சுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்ல ஏதோ கிடைச்ச ரோல்லாம் பண்ணாரு. 1988ல பார்த்தீங்கன்னா, நெத்தி அடி அப்படின்ற ஒரு படத்துல ஒரு வில்லேஜரா வருவாரு. அதாவது ஒரு கேங்குக்குள்ள நிக்கிற ஒரு ஆளா வருவாரு. 1993ல பார்த்தீங்கன்னா, கிழக்கு சீமையிலே அப்படின்ற படத்துல புல் ட்ரெய்னர் பண்றவரா வருவாரு. அதாவது இந்த மாடெல்லாம் ட்ரெயின் பண்ணி முட்டை விடுறதுக்கு, அப்புறம் வந்து அதை சண்டை போட விடுறதுக்கு இந்த மாதிரி பழக்கிற ஆளா வருவாரு. 1995ல பார்த்தீங்கன்னா, ஆசை அப்படின்ற படத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுறவரா வருவாரு. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 95க்குள்ளே முடிஞ்சிச்சு. என்னடா அதுக்கப்புறம் வந்து கஷ்டமா இருக்கே, படம் சான்ஸே கிடைக்கல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது அவர் தேடி தேடி கஷ்டப்பட்டு சுத்தினதுல அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லலாம். 1999ல பார்த்தீங்கன்னா, வாலி அப்படின்ற படத்து மூலியமா டைரக்டரா தமிழ் சினிமால அவர் என்டர் ஆயிருக்காருங்க. கண்டிப்பா இவரை பத்தி சொல்லும்போது இந்த வாலி படம் அப்படின்றத பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய டைரக்டருக்கு பொதுவா தோன்ற படம் தான் இது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, பயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான கதைக்களம் இது. இது அழகா கையாண்டு கரெக்டா கொண்டு போய் டெலிவரி பண்ணியிருப்பாரு. அதனால தான் இந்த படம் வந்து அப்போதைக்கு ஓரளவு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேசப்பட்டது. அதாவது இப்ப இருக்கிற ட்ரெண்ட் மாதிரி தான். 10 வருஷம் கழிச்சு நிறைய நல்லா இருக்கு அப்படின்னுவாங்க இந்த படத்தை. அந்த மாதிரி தான் அப்பயும் பேசினாங்க. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் லிஸ்ட்ல ஓகே அப்படின்ற அளவுல வைக்க முடியும் அந்த படத்தை. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2000ல இவர் வந்து விஜய் வச்சு எடுத்திருக்காருங்க ஒரு படம் குஷி அப்படின்னு சொல்லிட்டு. அதையே தெலுங்குல 2001ல பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதைக்களம் இருக்கும். ஒரு லவ் மூவி தான். ஜாலியா பார்க்கலாம். அந்த கிளைமாக்ஸை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும் படம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே அவர் வந்து ஒரு டைரக்டரா கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படி பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதாவது ஒரு சீன்ல வந்து என்னடா முக்கியம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். அந்த படம் பார்த்தா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலயும் குறிப்பா அவர் பண்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஓவர் ஹைப்பா ஆக்டிவா தான் பண்ற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். ஒரு சிக்னலை தாண்டி நடந்து போயிட்டு இருக்கும் அந்த கேரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லயே எழுதிட்டு போவாங்க. யாரா ரோட்ல எழுதுவாங்க எல்லாம் படிக்கிறதே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க காலத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரோட்லயே எழுதிட்டு போயிட்டு இருப்பாரு திரைக்கதை வசனம்லாம். இப்போ திடீர்னு எதிர்ச்சியா ரைட்ல திரும்பி பார்க்கும்போது சிக்னல் போட்டிருப்பாங்க, கார் வரும். கார்னு ஜெர்க்காவாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து வேற திசையா போய் திரும்பி ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அந்த கதையே மாறும். இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருக்க வேண்டிய கதை. ஸோ அதனால வந்து அவர் முக்கியமான ரோலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரே பண்ணியிருப்பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2003ல குஷி அப்படின்ற படத்தை திரும்ப ஹிந்தியில வேற ரீமேக் பண்ணியிருக்காரு. ஒரே படத்தை 3 லாங்குவேஜ்ல எடுத்து வேற மாதிரி ஹிட் கொடுத்துருக்காரு. 2000லேருந்து 2003 வரைக்கும். இதுலயே அப்போ சம்பாதிச்சு ஓரளவு நிம்மதியா இருந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க. என் தலைவன் அதோட நிறுத்தல. 2004ல பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்ற படத்துல அவரே எழுதி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஹிட்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் இருந்தனால சுமாராக ஓடிடுச்சு. ஆனால் அப்போது இந்த படம் ஓடினதே பெரிய விஷயம். ஏன்னா வந்து க்ளோனிங், இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போதைக்கு பெரிய விஷயமா தான் பேசப்பட்டது. அது இல்லாமல் நிறைய பேருக்கு அப்பயே புரியலை. இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜ் ஹிட் அப்படின்னு சொல்லிக்கலாங்க இந்த படத்தை. அப்படியே பார்த்தீங்கன்னா அதே 2004ல் நானி அப்படின்ற ஒரு படத்தை தெலுங்குல எடுத்திருக்காரு. அது வேற எதுவும் இல்லைங்க, ரீமேக் தான், நியூவோட ரீமேக்கு. அதை வந்து மகேஷ் பாபு வச்சு நல்லா ஹிட் கொடுத்துருக்காரு. தெலுங்குல பார்த்தீங்கன்னா எப்படி படம் எடுத்தாலும் ஓடிடும். ஏன்னா அங்கே வந்து சினிமா லவர்ஸ் அதிகம். கமர்ஷியலாக எடுக்கலாம், ரா மூவி எடுக்கலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதனால கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க, ஆதரிப்பாங்க. அதனால இந்த படம் அப்போ அங்க ஹிட் ஆச்சு. அது என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியல, புரியலனாலும் நல்லா ஹிட்டாவே ஆச்சு. ஏன்னா மகேஷ் பாபு பெரிய லீடிங் கேரக்டரா இருக்காரு. அதாவது அப்போ ஓரளவுக்கு லீடிங் கேரக்டர் தான். ஆனால் நல்ல மூவி எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ கமர்ஷியலா அவருக்கு நிறைய ஹிட் இருந்தனால அதை பேஸ் பண்ணி இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன் பேஸ்ல ஹிட் ஆயிடுச்சுங்க. 2005ல் பார்த்தீங்கன்னா அன்பே ஆறுகிறே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எழுதி இயக்கி நடிச்சு ப்ரொடியூஸும் அவரே பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு அடின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து பெரிய ஒன்றும் ஹிட்லாம் ஆகல, ஓரளவு ஓடிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவர் எடுத்தா ஓடுமா அப்படின்னு தெரியாத நிலைமையில இருக்கும்போது ஒரு பெரிய கேப் வந்ததுங்க. 2010ல் பார்த்தீங்கன்னா புலி அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காரு. இல்லை
நீங்கள் நினைக்கிறது தப்பு. தெலுங்குல புலி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாசு கமர்ஷியல் அந்த மாதிரி இறங்கிட்டாரு. ஏன்னா தெரிஞ்சு போச்சு நம்ம வித்தியாசமாக எடுத்தால் ஓட மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கமர்ஷியல் எடுத்து ஹிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2010 புலின்னு ஒரு படம் எடுத்து வேற லெவலில் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்தாரு. அது பெரும் அளவு பேசப்பட்டுச்சு தெலுங்குல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அவரை எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக்கும் போட்டு நடிக்கவும் நடிச்சிருக்காரு. வேற லெவலில் ஒரு விஷயம் பண்ணாரு. ஆனால் ஹிட்டு தான் ஆகல. திரும்ப வந்து அப்படியே ஒரு பெரிய கேப்பு இந்த டைரக்ஷன் ஆக்டிங் எல்லாத்துக்கும், அதாவது டைரக்ஷன் ரைட்டிங்க்கு எல்லாத்துக்குமே. அதுவும் ப்ரொடியூசர் அவர் வந்து பண்ணாம இருந்தாவே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா வேற லெவல்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா இவருக்கு பண்ணி ஓரளவு சின்ன லாஸ் ஏற்பட்டதுன்னா பரவாயில்ல. இவர் இருக்கிற காசெல்லாம் தொடச்சி போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கடைசியில் ஒண்ணுமே இல்லாம நிப்பாரு. அதாங்க பிரச்சனையா இருக்கு. ஆனா அவர் நல்ல படம் தான் எடுக்கிறாரு. அது மக்களுக்கு புரியணும்ல. புரியாதனால தான் இங்க பல பிரச்சனை இருக்கு. நிறைய நல்ல படங்களும் ஓடாம இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவா அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனது அப்படின்னு சொல்லணும்னா 2004 நியூ அப்படின்ற படத்துல இருந்தான். பப்பு அப்படின்ற கேரக்டரும் விஸ்வநாதன் அலைஸ் விச்சு அப்படின்ற கேரக்டரும் பண்ணியிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. படம் வந்து ஓரளவு ஆவரேஜா ஓடி இருக்கலாம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வரணும் அப்படின்னா இவர் மட்டும் தான் அந்த படத்தை பண்ண முடியும். வேற யார் நடிச்சிருந்தாலும் அதெல்லாம் அந்த அளவுக்கு செட் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே வருஷம் பாத்தீங்கன்னா மகாநடிகன் அப்படின்ற படத்துல, அதாவது சத்யராஜ் நடிச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் அப்பியரன்ஸா வருவாரு. என்னன்னா அவராவே நடிச்சிருப்பாரு. அதாவது டைரக்டரா ஆக்டரா எஸ் ஏ சூர்யாவே நடிச்சிருப்பாரு. அப்புறம் 2005 பாத்தீங்கன்னா அன்பே ஆகுறவரே முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அதுல வந்து சிவாவாவும் சிவாவோட மெமரியாவும் நடிச்சிருப்பாரு. நல்லா தான் நடிச்சிருப்பாரு. ஆனா வந்து மக்களுக்கு பிடிக்காதனால புரியாதனால அந்த படம் ஓடல. ஆனா உண்மையா சொல்லணும்னா எனக்கு வந்து அவரோட ரொம்ப பிடிச்ச படத்துல இந்த நியூவும் அன்பே ஆகுறவரும் சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். அதை வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்றது ஈஸி கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த இல்லூஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கையாளுறது கிடையாது. இப்போ நிறைய வருது. ஆனால் நான் சொல்கிறது இந்த 2000 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பெருசாக ரொம்ப யோசிக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அப்படி 1-2 படம் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது என்ன படம் இப்பயே தெரிஞ்சிருச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 கல்வனின் காதலி அப்படின்ற ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு சத்யா அப்படின்ற ஒரு கேரக்டரில். அந்த படத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது வந்து எஸ் ஏ சூர்யாவுடைய படங்களால் எஸ் ஏ சூர்யா இப்படி தான் இருப்பாருன்னு நினச்சி ஒரு பிளே பாய் கேரக்டராக கொடுத்த கதை அது. ஆனால் அந்த படம் வந்து வேற யாராவது வச்சு எடுத்துருந்துருக்கலாம். இவர் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பிருப்பாரு. இன்னொன்று வந்து அவர் வந்து இப்படிதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். நிஜத்துல பாத்தீங்கன்னா அவர் கல்யாணமே ஆகலைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே வருஷம் 2006 டிஷ்யூம் அப்படின்ற படத்துல அவராகவே வருவாரு. அதாவது கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான், வேற எதுவும் இல்ல. 2007 பாத்தீங்கன்னா திருமகன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. இது வந்து ஒன்றும் பெருசா பேசவே படல. இந்த படம் வந்து நல்ல ஃபிளாப் தான் ஆச்சு. இருந்தாலும் வந்து அவர் ஏதோ ட்ரை பண்ணி அவரோட பொட்டன்ஷியல் அதை போட ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் அந்த படம் ஒன்றும் பெருசா பேசப்படல. அதே வருஷம் பாத்தீங்கன்னா வியாபாரி அப்படின்ற ஒரு படத்துல ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வேற ஒரு வகையான ஒரு கேரக்டர் ஒன்று கிடைச்சது. அதாவது இதுல டுவல் ரோல். ஒன்று வந்து சூரிய பிரகாஷ் அப்படின்ற ஒரு கேரக்டரும், இன்னொன்று வந்து குளோன். அதாவது குளோன் அப்பயே பண்ணிட்டாங்க 2007. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஓரளவு ஓடிச்சுன்னு சொல்லலாம். ஒன்றும் பெருசாக வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் 2009 பார்த்தீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வச்சிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். நல்லா ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் பெருசாக ஒன்றும் பேசப்படல. ஆனால் ஆவரேஜாக ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 2010 புலி அப்படின்ற படம், அதாவது தெலுங்கு புலி எடுத்து அவரே வந்து இதில் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸாகவும் வந்திருப்பாரு. 2012 பார்த்தீங்கன்னா நண்பன் அப்படின்ற ஒரு படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். என் தலைவெல்லாம் வந்து எழுதுறது எடுக்கிறது நடிக்கிறதெல்லாம் தாண்டி ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் நிறைய இடத்துல வருவார். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சி தெரியும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வந்திருப்பாரு. ஆனால் இந்த படம் வந்து பெருசாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று விஜய் கூட பண்ணதுனாலயா இருக்கலாம், இல்லைன்னா அந்த பேர் வித்தியாசமாக வச்சனாலயா இருக்கலாம், இல்லைன்னா அவருடைய வெர்சடைல் ஆக்டிங்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இந்த படத்துல அவரை வந்து ஒரு சின்ன இடத்துல எப்படி ப்ரூவ் பண்றதுன்ற ஒரு விஷயத்த இது இந்த படத்து மூலமா காட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2013 பிசா 2 வில்லா அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. அதுல வந்து கேமியோ அப்பியரன்ஸ் தாங்க வழக்கமா சொன்ன மாதிரி ஒரு ஃபிலிம் டைரக்டராகவே வருவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2015 இசை அப்படின்ற படத்தை எழுதி இயக்கி எல்லாமே பண்ணி நடிச்சும் இருந்து எப்படின்னு தெரியல, கேமரா மட்டும் தான் பண்ணல அதுல. ஆனா அந்த படம் ஓரளவுக்கு பேசப்பட்டது. இப்போ ஏதோ எடுத்துட்டு இருக்காங்களாம். அதை யாரோட பயோகிராஃபியோ அதெல்லாம் அப்பயே எடுத்துட்டாருன்னு சொல்லிக்கலாம். சும்மா ஜாலியாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வருஷம் வை ராஜா வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் வழக்கம் போல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அதுக்கப்புறம் எச்என் அப்படின்ற ஒரு படத்துலையும் கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என் தலைவனுக்கு பூந்து விளையாடுவார், ஜாலியாக இருக்கும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறதுலாம். அதுக்கப்புறம் 2016 தாங்க திரும்ப ஒரு பெரிய கம்பேக்னே சொல்லலாம் அது கிட்டத்தட்ட. ஏன்னா வந்து இறைவி அப்படின்னு ஒரு படம் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் வந்திருக்கும். அதில் அருள் அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அவர் தான் அந்த படத்தில் ஹீரோனே சொல்லலாம். வந்து எல்லா
கேரக்டருமே அதில் முக்கியமானது. அதில் அவர் தனியாக தெரிவார் வழக்கம் போல். ஏன்னா அவர் ஓரமாக போய் நிற்பார் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், அவர் கொடுத்த கேரக்டரும் அப்படி இருக்கும். இதுலையும் கிட்டத்தட்ட கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான். அவருக்கு அந்த ஃபிலிம் மேக்கர் தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவருடைய முக்கியமான விஷயங்களை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றத அவரை தவிர பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாதுங்க தமிழ் சினிமாவில். ஏன்னா வந்து ஹீரோ நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஆக்டர் சில பேர் தான் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான இடத்துல பிடிச்சிருக்காரு நம்மளுடைய எஸ்.ஜே. சூர்யா. அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு கரெக்டாக செட்டாக ஒரு கேரக்டர் அவர் தான். அந்த படத்துல அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லாங்க. இந்த படத்தில் ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2017 திரும்ப இன்னொரு கம்பேக்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்பைடர் மெர்சல் அப்படின்ற ஒரு 2 படம் வந்தது. 2த்துலையுமே வில்லனா நடிச்சு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளோ உயிரை கொடுத்து நிறைய விஷயம் பண்ணும்போது, டைம் எடுத்து பண்ணும்போது கூட அவர் யாரும் அங்கீகரிக்கல. ஆனால் யாரோ சொல்லும்போது அவர் வந்து நார்மலாக நடிச்சுட்டு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்படி இருப்பான் வில்லன்னா, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணதுக்கு ஒரு அவ்வளோ பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். அதனால் வந்து இந்த ஸ்பைடர் படத்துலையும் மெர்சல் படத்துலையும் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. தெலுங்குல கூட இது வேறு லெவலில் ஹிட் ஆச்சுங்க. ஒரு பெரிய நல்ல வில்லன் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமே அந்த படத்தில். ஏன்னா அப்போ தான் வந்து கதைக்களம் அழகாக இருக்கும். ஒரு ஹீரோக்கே அப்போ தான் வெயிட் கிடைக்கும். அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பற்றி பேசி தான் ஆகணும். 2019 பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் ஆனார். அதாவது மான்ஸ்டர் அப்படின்ற படத்து மூலிமா அஞ்சனா அழகு பிள்ளை அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணார். அதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அப்படின்றது என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. அந்த எலியாக இருக்கலாம், அவராக இருக்கலாம், மேபி ஹீரோயினாகவும் இருக்கலாம், இல்லைனா வில்லனாகவும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. ஆனால் ஏன் ஹிட் ஆச்சுன்னு தெரில. ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து உயிரை கொடுத்து நடிக்கும்போது பண்ணும்போதெல்லாம் யாருமே அங்கீகரிக்கல. இந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுன்னே சொல்லலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு சின்ன கேப்பு. அப்புறம் 2021 நெஞ்ச மறப்பதில்லை அப்படின்ற ஒரு படத்து மூலமா திரும்ப வந்து ஒரு வில்லனாகவும் ஹீரோவாகவும் இன்ட்ரோடியூஸ் ஆனார். ஆனால் இந்த படம் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண சின்ன விஷயம்லாம் நடக்கல. இது வந்து 2015-16 காலகட்டத்திலே வந்திருக்க வேண்டிய விஷயம். ஆனால் 2021 வந்ததுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பின்னாடி நடந்த பெரிய விஷயம் தான். எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க அந்த படம் வந்து சென்சார் போர்டில் போச்சு, அதனால வந்து இஷ்யூ ஆச்சு, அதனால வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம நாட்டில் அப்படின்றது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பரிச்சயமாக பழக்கமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பின்னாடி இந்த ராமசாமி அப்படின்ற பேர் வச்சாங்க. அது வந்து பெரியாரை குறிக்கிற ஒரு விஷயம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் போய் அவர் சிலைக்கு மாலை போட்டு பூவெல்லாம் போட்டு மன்னிப்பு கேட்டு வந்த பிறகு தான் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு படத்தை படமாக பார்க்கணும், பேரை மாற்றி வச்சிருந்துருக்கலாம், ரொம்ப சிம்பிளான விஷயம். அதனால தான் ராமசாமின்னு வைக்காம ராம்சேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு சின்ன டிலே, அதாவது பெரிய டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரும் ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி அவர் ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் செல்வராகவன் ஆக்டிங்கே மிஸ் ஆகிருக்கும். ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான், அவ்வளோதான். அதே 2021 பார்த்தீங்கன்னா மாநாடு அப்படின்ற ஒரு படத்தில் டிசிபி தனுஷ்கோடியா வந்திருப்பாரு. வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சத்தியமாக சொல்கிறேன், அந்த படத்தில் ஓரளவு கான்செப்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் இவரை தவிர வேறு யார் நடிக்க வச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் இந்த அளவுக்கு எல்லாம் ஹிட் கொடுத்துருக்காது. அந்த படம் ஹிட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு வர்றக்க எஸ்.ஜே. சூர்யா மட்டும்தாங்க. இந்த படத்தில் இருந்தாங்க இவருக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா 2022 பார்த்தீங்கன்னா டான் அப்படின்ற ஒரு படம் வந்தது. அது வந்து உங்களுக்கே தெரியும், சிவகார்த்திகேயன்னா வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும், அவருக்கு நல்லா ஓடும், எல்லாமே ஓகே. இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வில்ல மாதிரி, அதாவது ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரியே கொண்டு போய் கடைசியில் ப்ரொஃபஸராக இருக்கிறனால அதையும் ஒரு பாசிட்டிவாக காட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரே கேரக்டரில் 2 ரோல் யாரால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ எஸ்.ஜே. சூர்யா தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிடிச்சி போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணியிருப்பார். இந்த பழக்கம் போல ஹிட் ஆச்சு. அதே 2022 பார்த்தீங்கன்னா கடமை இசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாத படம், சில பேருக்கு பிடிக்காத படம்லாம் வந்தது. அசோக் மௌரியன் அப்படின்ற ஒரு கேரக்டரை நடிச்சிருப்பாரு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் ஏன் இந்த படம் ஹிட் ஆகலன்னு தெரியல. மேபி சின்ன ப்ரொடக்ஷனா ப்ரொமோஷன் ரொம்ப பண்ணாமல் இருந்தனால மேபி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்க்கலன்னா பார்த்துருங்க, டவுன்லோட் பண்ணியாவது பார்த்துருங்க. அவர் நடிப்பு உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஒரு சாதாரண படம், காமெடி, அவ்வளோதான், இதுக்குள்ளே தான் சுத்தம். கடைசியில் ஒரு சின்ன கதை, அந்த நாட்டிலேருந்து எப்படி படம் வந்து இது பண்ணுறாங்க, அவ்வளோதான் கதை. ஆனால் அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பார்க்க முடியும். ஒரு வாட்டி 2 வாட்டி பார்க்கலாம், ஜாலியாக தான் இருக்கும். அதே 2022 பார்த்தீங்கன்னா வதந்தி த ஃபேபிள் ஆஃப் வெலோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸில் நடிச்சிருப்பாரு. இது ஒன்றும் பெருசாக பேசப்படல. ஏன்னா வந்து இதில் காசு கட்டி பார்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஓடிடி பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். மிச்ச பேர்லாம் வந்து தேட்டர் ஆடியன்ஸ்லாம் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் இந்த படம் பெருசாக ரீச் ஆகலை. டவுன்லோட் பண்ணி பார்த்தவங்க மேபி என்ன ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம், ஏதாவது இந்த சீரீஸ் வந்து சுமாராக ஓடிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா ஓடிடி தலையெடுக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குது ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து இது வந்து
ஓரளவுக்கு ஓகே லிஸ்ட்லேயே வைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 வாரிசு அப்படின்ற ஒரு படத்தில், அதாவது நம்ம தளபதி விஜய் நடித்த படத்தில் ஆதித்யா மிட்டல் அப்படின்ற ஒரு சின்ன கேமியோ ரோலில் பண்ணியிருப்பாரு. என் தலைவனுக்கு கேமியோ ரோல் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம். முன்னாடி சொன்ன மாதிரி சான்ஸ் கிடச்சிது, டைம் இல்லை, போர் அடிக்குது, எதனாலும் ஏதாவது ஒரு காரணம் இருந்தனாலும் போதும் உடனே கேமியோ ரோல் பண்ண வந்துடுவார். இந்த படத்தில் அப்படி பண்ணார். அப்புறம் வந்து அதே வருஷம் பொம்மை, அதாவது நெஞ்சம் மறப்பதில்லை மாதிரி இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. ஏன்னா வந்து இந்த படம் எடுக்கலாமா வேணாமா, ரிலீஸ் பண்ணுறாமா, அது இதுன்னு போய் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இதில் ராஜுன்னு ஒரு கேரக்டர், அதாவது ஹீரோவாக பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து வந்ததே சில பேருக்கு தெரியாது, ஆனால் நல்லா தான் இருக்கும். ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட ஆளுடைய விருப்பு வெறுப்பு இதெல்லாத்தையும் சம்மந்தப்பட்டு பேஸ் பண்ணி அவனுக்கு பிடிச்சது இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அதாவது இல்லாத விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இல்லூஷன், அதாவது என் தலைவர் 2005 பண்ணதை இப்போ வந்து 2023 அவரை வச்சே எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த படத்துடைய கதைக்களம். அதே 2023 பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு படத்தில் ஜாக்கி பாண்டியன் அப்புறம் மதன் பாண்டியன் 2 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. என் தலைவனுக்கு டபுள் ரோல் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் 2 ரோலும் ஒன்று தான் பண்ணுது அப்படின்றனால இந்த படத்தில் அவர் நல்லா வழக்கம் போல் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால, ஜாலியாக இருந்தனால, அவருக்கான ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருந்தனாலையும், அவருக்கான டைலாக் நல்லா இருந்தனாலையும் இந்த படம் ஹிட் ஆச்சு. அவர் நடிப்பு தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருந்ததுனால தான் இந்த படத்தில் அவரால் நடிக்கவே முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டேரக்டர், அதாவது இந்த படத்துடைய டேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து புதுசான விஷயங்கள்லாம் தான் பண்ணுவார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் நான் அதை சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேட்க வேண்டிய அவசியமே எல்லாம் போயிடும். மேபி உங்களுக்கு அதை பற்றி வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் அந்த டேரக்டர் எடுத்த படங்களை பற்றியெல்லாம் வந்து எது நல்லது, எது எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நான் போடுறேன். ஆனால் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பா கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் வந்து வெர்சடைலாக பண்ணும். இந்த பையன் கேரக்டர் அவ்வளோ பெரிய ரீச் இல்லை. இருந்தாலும் இந்த படம் ஒரு வாட்டி பார்க்குற அளவுக்கு, அவருக்காகனா 2 வாட்டி பார்க்குற அளவுக்கு நல்ல படம் தான், பார்க்கலாம். அதே 2023 பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா XX அப்படின்ற ஒரு படத்தில் கிருபாகரனா நடிச்சிருப்பாரு. அதாவது ஒரு டேரக்டராகவே வருவார். இதுலையும் கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான். இருந்தாலும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் யார் வில்லனே தெரியாது. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது ராகவா லாரன்ஸ் வில்ல மாதிரியும், இன்னொரு கட்டத்தில் பார்க்கும்போது இவர் வில்ல மாதிரியும் தெரியும். இருந்தாலும் போட்டி போட்டு நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இது கதை தான் வில்லன், அதாவது இந்த சிச்சுவேஷன் தான் வில்லன் அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ விஷயத்தையும் அவங்க பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து இவங்க 2 பேருமே அதில் வில்லன் கிடையாது. ஒருத்தர் போட்டி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே வந்து பழி வாங்குற விஷயம் இருக்கும். கடைசியில் யார் எப்படி என்ன ஏதுன்னு தெரியும் போது அதுக்கான விடை கிடைக்கும். வில்ல வேற ஒருத்தர் அப்படின்னு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கதையோட களம். ஆனால் இந்த படம் நல்லா ஓடி இருக்க வேண்டியது தான். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் காலம் தாழ்த்தி படம் வந்தது அப்படின்னாவே அந்த படத்தோடைய அந்த வலிமை, வீரியம் இதெல்லாமே கொஞ்சம் கம்மி ஆகிடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்றதுனால அப்படின்னு மைண்டில் வச்சுருந்ததுனால இந்த படத்தை வந்து இந்த டைமில் ரிலீஸ் பண்ணாங்க. நினச்ச மாதிரி ஆகும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் மக்கள் நினச்ச மாதிரி தான் ஆச்சு. அந்த படம் படும் ஃப்ளாப் ஆச்சு. அதில் யாருமே நடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த ஆர்ட்டை தொட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதாண்டா சினிமான்லாம் சொல்லலாம், ஃபயர் உட்லான்லாம். கமல் ஃபேனா நானும் அப்படிலாம் யோசிச்சேன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருப்பார், அதாவது எஸ்.ஜே. சூர்யா சகலகலா வல்லவன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் அந்த படமே எடுக்காமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆடியோ லான்ச் வேறு இப்போ பெரிய மனவேதனை உண்டு பண்ணிச்சு, உங்களுக்கே தெரியும். இதில் படம் இன்னும் வந்து பெரிய ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாக்கிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் எப்படி தெரியுமா அப்படின்னு காலர் தூக்கி விட்டவங்க எல்லாரையும், அப்பா நீ தானே அன்றைக்கி சொன்னா, அண்ணா நான் இல்லைண்ணா வேற யாரோண்ணா தெரியாமல் சொல்லிட்டு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குற அளவில் இந்த படத்தை வந்து ஒரு எவ்வளோ அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்து மொக்கையாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ஒரு மொக்கையாக கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட டேரக்டர். என்னடா எல்லா படத்துக்கும் பேரையாவது சொன்னேன், இது பேரே சொல்லாமல் ஆரம்பிச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் அவ்வளோ புண்பட்டு இருக்கிறதுனால இந்த படம் பேரை சொல்கிறது கூட எனக்கு தைரியம் வரலைங்க. அதே 2024 பார்த்தீங்கன்னா ராயன் அப்படின்ற ஒரு படத்தில் சேது அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. வழக்கமாக வர கதைக்களம் தான், பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இவரோட ஆக்டிங் லெவல் சொல்லணும் அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யா அது நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த படத்தை எடுத்துருக்கு வேணாம் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட். ஏன்னா ஓகே அப்படின்ற அளவுக்குள்ள கூட வைக்க முடியல. ஏன்னா வழக்கமாக வர கதைக்களமாக இருந்தால் கூட பார்க்கலாம். ஏன் நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு டேரக்டர் ஒரே படத்தை 5 வாட்டி எடுக்கலையா, இருந்தாலும் அது விஷயம் இல்லை. ஒருத்தர் அவருடைய பரிணாமத்திலேருந்து மாறி வேற ஒரு ஆளாக செயல்படும் போது அவர் எக்ஸ்ட்ராவாக வித்தியாசமாக என்ன பண்ணுவார் அப்படின்ற பார்க்குற ஆடியன்ஸில் பல பேரில் நானும் ஒருத்தர். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா வில்லனே கிடையாது, நல்ல மனுஷன். அவரை இந்த படத்தில் வில்லனாக வச்சு
அவருக்கு ஒரு இது வேற கொடுத்து ரோலு, நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி பண்ணியிருக்கே வேணாம். சரி ஓகே, இருந்தாலும் எஸ் ஜே சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல் இந்த படத்துலையும் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ ஆக்டரில் பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன்லாம் பேர் வாங்கியிருக்காரு எஸ் ஜே சூர்யா. அதே மாதிரி நடிப்பு அரக்கி அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த அப்பர்ணா பாலமுரளி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க எப்படி நார்மலாக இருப்பாங்களோ, என்ன மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்களோ அதுலேருந்து அப்படியே மாற்றி உள்டாவாக வேற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு அவார்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அவார்டு கொடுத்தா ஓரளவு பார்க்க சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அவங்களாவே நடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு வர்றதுக்கு மாறாக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயம் தான். அதை பற்றி நம்ம பாராட்டியே ஆகணும். அப்புறம் அதே 2024 பார்த்தீங்கன்னா சரிபோதா சனிவாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு மூவியில் வில்லனாக பண்ணியிருக்காரு. அதாவது ஆர் தயானந்த் அப்படின்ற ஒரு கேரக்டர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக வருவார். இது வழக்கம் போல் தெலுங்கு சினிமாவில் வர்ற இந்த கதைக்களம் தான். ஒரு மாசு ஆக்ஷன் இந்த மாதிரியான படங்கள், ஒரு சின்ன கிரைம் நடக்குது, அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் சம்மந்தப்பட்டது தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான். ஒரு 4-5 வாட்டி சொல்லியிருப்பேன் நானே, அவர் நடிப்பார் நல்லா பயங்கரமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்ட்டு. அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இதே வருஷம் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படம், அதாவது தெலுங்கு படம் வரப்போகுது. 2025 பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 அப்படின்ற ஒரு படமும், அதுக்கப்புறம் இன்னும் அனௌன்ஸே பண்ணலை, அதாவது ஷூட்டிங் போகுதா இல்லையானே தெரியாத அளவில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு படமும், சர்தார் 2 வேறு இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படமும் வந்து ஷூட்டிங்கில் இருக்குது. வீர தீர சூரன் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம சியான் விக்ரம் பண்ணியிருக்காரு. இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்னும் அஃபிஷியலாக டேட் வராதனால நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். கமெண்ட்டில் நான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் குறைகள்லாம் சொல்லியிருக்கீங்க, நாங்களும் ஒவ்வொரு விஷயமா திருத்திக்கிட்டு தான் வரோம். அதே மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னாலும் கையில் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் நான் ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருப்பேன். தோணுச்சுன்னா போடுங்க, தோணலைன்னா நான் என்ன போடுறேனோ அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய விஷயத்துக்கு ஃபேவராக நான் எதாவது பண்ணுறேன் அப்படின்னா தான் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். உங்களுக்கு கேட்ட விஷயமும் நடக்கும், உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ எதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் கதை கந்தசாமி. டாடா, குட் நைட், பாய்.